இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பதற்றமான சூழலும் அங்கு பெரும் தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது சார்ந்த பல பார்வைகளை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த சூழல்ல சர்வதேச நாடுகள் எப்படி பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை பல நாடுகள் ஒரு பதற்ற நிலையோட தான் பார்க்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தான், இந்தியா ரெண்டுமே அணு ஆயுத சக்திகள். அதற்கான ஒரு ஆபத்து இல்லை என்றாலும் கூட, அப்படி போர் முடிகிற மாதிரியோ அல்லது தொடங்குற மாதிரியோ இல்லைனாலும் கூட, இந்த இரண்டு பெரிய சக்திகள், இந்த ரெண்டு சக்திகளும் எந்த போரையுமே எந்த நாடுகளும் சர்வதேச அளவில் விரும்புவதில்லை. அப்புறம் போர் எப்படி முடியுன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ காசாவில் தொடங்கப்பட்ட அந்த போர் இவ்வளவு நாளாக நடந்துட்டு இருக்கு. அதனால யாருக்கும் பெரிய இன்பம் இல்லை. பல பேர் துன்பப்படுகிறார்கள், பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து விட்டதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யா போர் எதுவும் வேகமாக முடிவுக்கு வராது. இது தொடங்குறது ரொம்ப எளிமையானது, இந்த முடிவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப துன்பமானது. அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், அதனுடைய பொதுச் செயலாளராகட்டும், மற்ற முக்கியமான நாடுகளாகட்டும், எல்லாருமே இந்த ரெண்டு நாடுகளும் தணிந்து போக வேண்டும், இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதில் அமெரிக்கா நாங்கள் தலையிட்டு பேசணும்னாலும் நாங்கள் வரோம், நானே கூட வரேன் அப்படின்ட்டு அந்த அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 2-3 நாட்களாக நம்முடைய கை ஓங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது இராணுவ ரீதியாக. இந்த போக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் உலக நாடுகள், நட்பு நாடுகள் பொதுவாக எல்லாருமே ரெண்டு தரப்பையும் இதோட விட்டுடலாம், இதை தணிஞ்சிக்கலாம், இதை மேலும் அதிகப்படுத்த வேண்டாம், உக்கிரப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை, எண்ணங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர்கிட்டையும். இதில் அமெரிக்கர்கள் பாகிஸ்தானியர்களிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள், நீங்கள் உறுதியான பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும்ன்ட்டு மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர், பாகிஸ்தானுடைய பிரதமர்கிட்ட சொல்லிட்டார். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வெற்றி முகம்தான், ஏறுமுகம்தான். ஆனால் இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நல்லெண்ணமும் செல்வாக்கும் தொடர்ந்து இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேன். முக்கியமா இந்த சூழல்ல போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா எப்போதுமே, இப்போ இருக்கிற நம்மளோட சூழல் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு நீங்கள் கூறிய ரஷ்யா உக்ரைன் போர் சமயமா இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற நாடுகளோட போராக இருக்கட்டும், போர் வேண்டாம், பேச்சுவார்த்தையை கொண்டு தீர்வு காணலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இந்தியா எடுத்திருக்காங்க. இப்போவும் போரை நோக்கி இந்தியா போகல, அதற்கான ஒரு ஈர்ப்பை பாகிஸ்தான் உருவாக்குது அப்படின்ற கருத்து தான் சொல்றாங்க. அப்போ இதை நிறுத்துறதுக்கான ஒரு வழி, இந்த சண்டை அப்படின்றது ஓய்வதற்கான ஒரு வழியை பாகிஸ்தான் தான் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கா? அப்படி இல்லை, ரெண்டு பேருமே முயற்சி பண்ணணும். இதில் யார் இதற்கு தொடக்க காரணம் அப்படின்லாம் நம்ம இனிமேல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் எடுத்த நடவடிக்கை நமக்கு ஏப்ரல் 22 நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம். அதுக்கு பதில் அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்ததாக நாம் சொல்கிறோம். அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, மறுக்கிறாங்க. அவர்கள் தரப்புல இருந்து பல செய்திகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் 5 விமானங்களை வீழ்த்தி விட்டதாகவும் 2 ட்ரோனை வீழ்த்திட்டதாக சொன்னார் அவங்க பாதுகாப்பு அமைச்சர். பின்னாடி 25 ட்ரோனை வீழ்த்திட்டதா சொன்னாங்க. நாம் இன்னைக்கு 50 ட்ரோனை அவங்க ட்ரோன்ஸை வீழ்த்திட்டதா சொல்கிறோம். அவர்களுடைய விமானங்கள் சிலவற்றை சுட்டு வீழ்த்திட்டதாக சொல்கிறோம். இது தொடர்ந்து நடக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது. இதை யார் தொடங்கி வச்சாங்கன்ற ஆய்வு எல்லாம் பின்னாடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு மேனேஜ்டு ஹாஸ்டிலிட்டிஸாக கொண்டு பின்பு ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு, நேரடி பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் ரெண்டு பேரும் முயல வேண்டும் என்று அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். நேற்று சவுதி அரேபியாவுடைய துணை வெளியுறவு அமைச்சர் டெல்லிக்கு வந்தார், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். இவர்களெல்லாம் இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திரைமறைவுக்கு பின்னால் இந்த 2 நாட்களாக நாம் வெற்றி முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா நம்முடைய பங்கு சந்தை பாதிக்கப்படலாம். ஏற்கனவே டாலர் நம்ம மே 5 அன்னைக்கு 84 ரூபா 22 காசு இருந்துச்சு, இன்னைக்கு 85 சில்லரை வந்துருச்சு. ஸோ இது நமக்கும் ஒரு பின்னடைவை தரும். நாம் நினைச்சதை பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். நம்ம பதிலடி கொடுத்துட்டோம். இனிமேல் உலக நாடுகளை நம்ம பக்கம் நாம் சொல்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்களை வைத்திருக்க வேண்டுமானால் நாம் அங்கு நடக்கக்கூடிய பயங்கரவாத ஆதரவு முயற்சிகளை, நடவடிக்கைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இவ்வளவு நாள் அந்த முயற்சிகளெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை.
பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதும் என்பதும் மிகப்பெரிய துன்பமான சிரமமான ஒரு விஷயம். அதனால் அவர்கள் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவர்கள் நம்முடைய நெய்பர்கள். அதனால் அவர்களோடு எப்படி நமக்கு பிடிக்காத நிலையிலும் கூட அவர்களோட உறவை தொடர்ந்து வைத்துக் கொள்வது எப்படி, நமக்கு சாதகமாக அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வது எப்படி என்பதில் நாம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து சார்ந்த பல கருத்துக்களை பெற வேண்டியிருக்கிறது. இணைப்பிலே இருங்கள் திரு கண்ணன். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. அது என்ன செய்தி என்பதை பார்க்கலாம். மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் சூழல் தொடர்பாக அவசரகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அந்த கடிதத்தில் என்னென்ன அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன? அப்படியே மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக எழுதப்பட்டுள்ள இந்த கடிதம் என்பது மாநில தலைமை செயலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தற்பொழுது போர் சூழும் அந்த ஒரு சூழல் என்பது உருவாகி இருப்பதன் காரணமாக பொது பாதுகாப்பினுடைய பிரிவு 11 அமல்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து தற்பொழுது மாநில தலைமை செயலர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகமானது கடிதத்தை எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் செய்யப்பட வேண்டிய கொள்முதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மருந்துகள், உணவு தானியங்கள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கான அந்த கொள்முதல்களும் இதில் அடங்கும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த உத்தரவுகள் பொருந்தும் என்ற ஒரு அறிவிப்பையும் உத்தரவாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை தேவைகளான உணவு, குடிநீர், இருப்பிடம், அதுபோக மருந்து பொருட்கள் மற்றும் PPE அழைக்கப்படக்கூடிய தற்பாதுகாப்பு பொருட்கள் ஆகியவற்றுக்கான ஒரு கொள்முதல்களை செய்வதற்கான எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. பொதுப்பிரிவினுடைய சிவில் டிஃபென்ஸ் விதிகளுடைய செக்ஷன் 11 அமல்படுத்திய ஒரு விதிகளை தற்பொழுது அமல்படுத்தி மத்திய அரசாங்கமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது மிக முக்கியமாக இந்த பொதுமக்களை பாதுகாப்பதற்காக அவர்களை தங்க வைப்பதற்கான இடம் மற்றும் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு எக்யூப்மெண்ட்டுகள் கொள்முதல் செய்வதற்கான ஒரு அனுமதியும் இதன் கீழ் உள்ளது என்பதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல சேதங்கள் ஏற்படும் பொழுது அவற்றை நீக்குவதற்கான அந்த ஒரு டெப்ரிஸ் ரிமூவல், அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி மருந்துகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான ஒரு அனுமதியும் தற்பொழுது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதியை மத்திய அரசிடம் பெற வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் இந்த ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுவதாகவும் அதாவது சிவில் டிஃபென்ஸ் விதிகள் அமல்படுத்தப்படுவதாகவும் மத்திய உள்துறையினுடைய செயலாளர் கோவிந்த் மோகன் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. காஷ்மீரில் சிக்கியிருப்பவர்களை டெல்லி அழைத்து வருவதற்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. கல்வி சுற்றுலா சென்ற 4 மாணவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். காயத்ரி, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக அங்கு வேளாண்மை, தோட்டக்கலை, மீன்வளம், பட்டு வளர்ப்பு, அதே போல தேசிய தொழில்நுட்ப கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 52 மாணவ மாணவிகள் மற்றும் கல்வி சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய 4 மாணவர்களும் தமிழ்நாடு திரும்ப இயலாமல் இருப்பதாக தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றது. இந்த நிலையில இந்த பதற்றமான சூழ்நிலையின் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான விமான போக்குவரத்து தற்போது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சாலை வழியாக அழைத்து வருவதற்கும் பாதுகாப்பற்ற நிலைமை இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் மாணவர்களும் சாலை வழியாக வருவதற்கு விருப்பம் இல்லை என தெரிவித்துள்ளனர். எனவே விமான சேவை மீண்டும் தொடங்கியவுடன் தமிழ்நாட்டிற்கு வருவதாக பெரும்பான்மையான மாணவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அரசால் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நிலைமை சீரடைந்து பாதுகாப்பான சூழல் உருவானவுடன் மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் கல்வி சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய 4 மாணவர்கள் மட்டும் சாலை வழியாக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் இன்று இரவு 7:30 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம் வந்து சேர்வார்கள். பின்னர் 10ஆம் தேதி, அதாவது நாளை அதிகாலை விமானம் மூலம் அவர்கள் தமிழ்நாடு அழைத்து வரப்பட இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எல்லை பகுதியில் உள்ள தமிழர்களுக்கு தேவையான
அனைத்து உதவிகளும் மீட்பு மற்றும் தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்கான பணிகளை மேற்கொள்ள டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துல 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அந்த இலவச தொலைபேசி எண்கள்லாம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசினுடைய 24 மணி நேர உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில கல்வி சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய 4 மாணவர்கள் மட்டும் இன்று இரவு 7:30 மணிக்கு அளவுல டெல்லி வர இருக்கிறாங்க. பின்பு நாளை காலை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இன்று வந்ததுக்கு பிறகு நாளை தமிழ்நாட்டிற்கு விமானம் மூலமாக வந்து சேர இருக்கிறாங்க. இதற்கான பணிகளை தமிழக அயலக நலத்துறை என்பது ஒருங்கிணைத்து வருகிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மின்னஞ்சல் மூலமாக இந்த மிரட்டல் மைதான அலுவலகத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அந்த மிரட்டலில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? அது சார்ந்த சோதனை என்பது தொடங்கி இருக்கா? சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துக்கு வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் மெயிலானது வந்திருக்கிறது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான அலுவலகத்திற்கு இந்த மின்னஞ்சலானது வந்திருக்கிறது. மர்ம நபர் இந்த மிரட்டல் மெயிலை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக சிந்தூர் ஆபரேஷனுக்கு அதற்காக பழிவாங்குவதற்காக கிரிக்கெட் மைதானத்தில் 12ஆம் தேதி வெடிகுண்டு வெடிக்கும் என அவர் மிரட்டல் விடுத்து இந்த மெயிலை அனுப்பியிருக்கிறார். உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்ப நாய்களோடு தற்பொழுது கிரிக்கெட் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த இமெயிலை அனுப்பிய நபர் குறித்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே IPL போட்டிகள் ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 12ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்துல ஒரு கிரிக்கெட் போட்டி IPL கிரிக்கெட் போட்டியானது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இடையே நடைபெற இருந்த நிலையில இந்த மிரட்டல் மெயிலானது வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்களோடு போலீசார் மைதானத்தை சுற்றிலும் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த மெயில் அனுப்பிய மர்ம நபர் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு அதற்காக பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வெடிகுண்டு வெடிக்கும் என்று அந்த மிரட்டல் மெயிலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக காவல்துறையோட தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து திரு கண்ணன் அவர்களோடு பேசலாம். சார், இது போன்ற சூழல்ல ஐநா அமைப்பினுடைய செயல்பாடு பங்கு என்னவாக இருக்கும்? பொதுவாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த 2 உலகப் போருக்கு பிறகு உலகம் அடைந்த துன்பத்தை பார்த்த பிறகு உலக நாடுகள், குறிப்பாக வெற்றி பெற்ற ஆலைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணி நாடுகள், அவர்கள் முயற்சி எடுத்து இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். 1945 சான் பிரான்சிஸ்கோவில் இந்த அமைப்பினுடைய தொடக்க கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து சர் ராமசாமி முதலியார், அவர்தான் அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலையை திறந்தவர் 68. அவர் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டார். அதனால் தமிழகத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த அமைப்பினுடைய சக்தி எங்கிருந்து வருதுன்னா, அதனுடைய உறுப்பு நாடுகள் அதனுள் செலுத்தும் சக்தி நம்பர் 1. நம்பர் 2, அதனுடைய முக்கியமான செயற்குழு மாதிரி அதனுடைய மையப்பகுதியாக இயங்கக்கூடிய பாதுகாப்பு சபை. அந்த சபையில் 15 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் நமக்கு ஆதரவு தராத ஒரு முக்கியமான உறுப்பினர், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிரந்தர உறுப்பினராக சீனா இருக்கு. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தருணங்களில் உலக அமைதிக்கு பங்கம் வருகிறது என்றால், ஆர்டிகல் 99 அந்த UN சார்ட்டர் கீழே ஐநாவுடைய பொதுச் செயலாளர் பாதுகாப்பு சபைக்கு கவனத்திற்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த நாடுகள் மத்தியில் நடக்குது அல்லது இந்த பிராந்தியத்தில் நடக்குது, இதை நம்ம தலையிடணும், இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவரே குட் ஆஃபீஸஸ் அப்படின்னா அவருடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி 2 நாடுகளுக்கு மத்தியிலோ அல்லது பிரச்சனைக்குரிய நபர்களிடத்தில் பேசியோ அதை தணிக்க முயலலாம். இது ரெண்டும் அவர் பண்ணக்கூடிய நிலையில் இன்னைக்கு ஐநா இல்லை. ஏனால் ஐநாவினுடைய இந்த 5 உறுப்பு நாடுகள், 5 நிரந்தர உறுப்பினர்கள் இடையே ஒருமித்த கருத்தோ ஒற்றுமையோ கிடையாது. அவர்கள் பிளவுபட்டு இருக்கிறார்கள். அதனால ஐநாவுக்கு போதிய ஆற்றல் கிடையாது. அமெரிக்காவுக்கு அதிபர் ட்ரம்ப் அவருடைய தலைமைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு உலக
விவகாரங்களில் பெரிய அளவு நாட்டம் இருப்பதாகவும் தெரியவில்லை. அவருடைய துணை அதிபர் நேற்று சொல்லிட்டார், இந்த மாதிரி இட் இஸ் none of our business அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் அவர்களுடைய வெளியுறவு செயலாளர் நம்மோடவும் பாகிஸ்தானியர்களோடவும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இப்போ ஐக்கிய நாடுகள் சபை மிகுந்த கவலையை தெரிவித்திருக்கிறது. ஐநா பொதுச் செயலாளர் மிகுந்த கவலையை தெரிவித்திருக்கிறார். இந்த பதட்ட நிலை தணிய வேண்டும், 2 நாடுகளும் இதை இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது இந்த கலவர நிலையை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை இதுவரைக்கும் ஒரு தடவை சந்திச்சிருக்கு. அது பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்று சந்திச்சது. அது ஒரு மூடிய கூட்டம். அந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு அறிக்கையை அவர்கள் தந்தார்கள். 25 ஏப்ரல் அந்த கூட்டம் நடந்தது. பஹல்காம் மே 7ஆம் தேதி தாக்குதலுக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்று நடந்த கூட்டம். அந்த கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் செயல்படுத்திய தீர்மானம், அந்த தீர்மானத்தில் என்னன்னா, நாம ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ன்ற இந்த அமைப்பு தான், இந்த பயங்கரவாத அமைப்பு தான் இதை பண்ணுச்சுன்னு நம்ம சொன்னோம். அந்த அமைப்பினுடைய பெயர் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னோம். அது நடக்கலை. பாகிஸ்தான் தான் அதில் வென்றது. அதற்கு பிறகு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகள் அப்படின்ட்டு அதில் சொல்லணும், இந்தியன் அட்மினிஸ்டர்ட், இந்தியன் கண்ட்ரோல்டு அப்படின்ட்டு. அப்படி சொல்லலை. அந்த அறிவிப்பு, அந்த தீர்மானம் ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் கீழே இருக்கிற பகுதிகளில் இருக்க இடங்கள் என்று குறிப்பிட்டுச்சு. அதனால முதல்ல நீங்க உங்க கேள்விக்கு, ஐநா ஒரு பலம் பொருந்திய நிலையில் இல்லை, அதனிடத்தில் பெரிய ஒற்றுமை இல்லை. அதில் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி, ஒரு நிரந்தர உறுப்பினராக சீனாவாக இருக்கிறார். அந்த சீன நாடு பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால இதற்கு மேல ஐக்கிய நாடுகள் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி தான். அதால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர் அல்லது ஒரு நாடு, ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா இதுல? ஐக்கிய நாடுகள் சபை அதை கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு, அதுதான், அதுக்கு பேர் தான் அமெரிக்கா. ரெண்டு பேரும் அது அமெரிக்கா சொல்வதை கேட்டு நடப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் துணை அதிபர் வான்ஸ் என்ன சொல்றாரு, ரொம்ப யதார்த்தமா சொல்றார், நாங்க சொல்றதெல்லாம் 2 நாடுகளும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கேட்பார்கள் என்ற எண்ணமும் கிடையாது, எங்களுடைய செல்வாக்குக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது, இதை நாங்க அவர்களை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கெல்லாம் இடமில்லை. ஆனால் நாங்கள் அவர்கள் போரிலிருந்து கீழிறங்கி வர வேண்டும், போரை தவிர்க்க வேண்டும், முழுமையான ஒரு போருக்கு அவர்கள் சென்று விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவர்கள் 2 பேரிடத்திலும் நாங்கள் அது தொடர்பாக பேசிக் கொண்டிருப்போம், அவர்களை வலியுறுத்துவோம், அதெல்லாம் சொல்றார். இந்த உலகத்தில் இன்று சர்வ வல்லமை படைத்த ஒரு நாடு என்று ஒன்று கிடையாது. ஒன்லி சூப்பர் பவர் அமெரிக்கா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதனுடைய எல்லைகள், அதால தொட முடியாத உச்சங்கள், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். யுக்ரைன் ரஷ்ய போரில் பார்த்துட்டோம், காசாவில் பார்த்துட்டோம். ஹூத்தீஸ், அந்த யேமனில் இருக்க ஹூத்தீஸோடு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். கொஞ்ச நாளாக அவங்கள தாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த தாக்குதல் அவங்களால தொடர்ந்து பண்ண முடியலன்றதுனால, நீங்கள் எங்களை தாக்காதீங்க, நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம், ஒமான் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்படுத்தி கொடுத்த ஒப்பந்தம். இந்த அளவில் தான் அமெரிக்காவே இருக்கு. அதனால எந்த நாடும் சர்வ வல்லமை படைத்த நாடு, அது சொன்னால் மற்றவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருப்பதாக இன்று உலக ஜியோ பொலிட்டிக்கல் அமைப்பு இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஆனால் நாம் நம்முடைய நலனை நாம் விரும்புகிறோம். நாம் நலனை எப்படி அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதும் நம்ம தெளிவாக இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபட்டு இருந்தோம்னா உலக நாடுகள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தை நாம் கேள்விக்குறியாக்கி விடுவோம். அதனால எப்போ இதை ஆஃப் ரேம்ப் பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் நாம் வெற்றி முகத்தை பார்த்து விட்டோம், வெற்றியை எட்டி விட்டோம். நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று எண்ணினோமோ அதை சொல்லிவிட்டோம். பாகிஸ்தான் பக்கமிருந்து பெரிய எதிர்த்தாக்குதல் ஒன்றும் வந்ததாக நமக்கு தெரியவில்லை. அவர்கள் அப்படி தாக்குதலை நடத்தவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கு. அதனால பாகிஸ்தான் தன்னுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் சில நடவடிக்கைகளை எடுத்த பிறகு பின்வாங்கி விடும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அதற்கு பிறகு இந்த உறவை எப்படி சீர் செய்ய வேண்டும்? 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நாம விரும்பினாலும் விரும்பாக்காட்டியும் ஒன்னா தான் வாழணும். அதை எப்படி பண்றதுன்றதை நம்ம யோசித்து பண்ணணும். நம்முடைய வரலாறு, நம்முடைய கொள்கை சித்தாந்த வேறுபாடுகள், இதையெல்லாம் கடந்து எப்படி நாம் ஒரு சிவிலாக நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்வது என்பதை யோசிக்க வேண்டும். தொடர்ந்து நாம் பேசலாம்.